ஒமேகா 3 அதிகம் நிறைஞ்ச நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டக்கூடிய நுரையீரலை சுத்தப்படுத்தி வலுப்படுத்தக்கூடிய ரொம்ப அருமையான சூப் தான் இன்னைக்கு நம்ம செய்ய போகிறோம். இந்த மூலிகை கீரையினுடைய சத்துக்கள் மற்றும் பயன்களை தனி ஒரு வீடியோவாக போட்டிருந்தேன். அந்த வீடியோவுக்கு கீழே நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இந்த கீரையை எப்படி பயன்படுத்துறதுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஆஸ் தமிழ். நான் உங்கள் சாய்ரா ஆஷிக். பார்சலின் பிளான்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பருப்பு கீரையிலேருந்து கொஞ்சமாக கீரையை நம்ம சூப் வைக்கிறதுக்காக பறிச்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல ஒரு 2 கை அளவுக்கு இருந்தால் போதும். இந்த கீரையை இலையோட காம்போடு சேர்த்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கீரையினுடைய பெனிஃபிட் போட்டிருந்த வீடியோவில் ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த கமெண்ட்டை படித்ததுமே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. சிலோன் கீரைன்னு சொல்லக்கூடிய ஒரு கீரை நான் ஏற்கனவே போட்டிருந்தேன். அந்த வீடியோவை பார்த்து தான் அவங்க இந்த சிலோன் கீரையை பயன்படுத்த ஆரம்பிச்சதாகவும் இன்றைக்கி அவங்க வாரம் ஒரு முறை தவறாமல் சாப்பிட்டுட்டு வரதாகவும் உடம்பு ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரியே இந்த கீரையும் நான் இனிமேல் சாப்பிட ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த கமெண்ட்டை படித்ததும். இப்போ இந்த கீரையை நல்லா ஒரு 2-3 முறை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சூப் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி சூப் வைக்கிறதுக்குன்னே சின்ன சின்ன மண் பாத்திரங்கள் வாங்கி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்ல சுத்தமான நாட்டுச்சக்கை எண்ணெயாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி எண்ணெய் சூடாகும் போதே நுரைச்சி வரும். இப்போ இதில் ஒரு 5-6 பல்லு போல் பூண்டு நசுக்கி விட்டு சேர்த்துருக்கேன். பூண்டு லைட்டாக வதங்கினதும் இது கூட நல்ல பெரிய வெங்காயம் 1 வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்க்குற மாதிரி இருந்தால் ஒரு 5-6 போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சூப்புக்கு எப்போதுமே வெங்காயம் தக்காளி நிறைய சேர்க்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது. ரொம்ப கம்மியான அளவுகளில் சேர்த்தாலே போதும். நான் கொஞ்சம் கூட தான் சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இது கூடவே சின்னதாக ஒரு தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளியும் சேர்த்து லைட்டாக வதக்கிடலாம். எதுவுமே ரொம்ப நேரம் வதங்கணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. ஜஸ்ட் அந்த எண்ணெயில் லைட்டாக வதங்கினாலே போதுங்க. இப்போ பாருங்கள், தக்காளியும் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி சேர்த்துக்கலாம். மிளகு பொடி நல்லா ஃப்ரெஷ்ஷாக நுணுக்கினதாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு பத்தலைன்னா கடைசியாக பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். ஸோ கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க கீரையை சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூடவே சூப்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஒரு 2-3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு சூப் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. 2 கப் அளவுக்கு சூப் தேவைன்னா 3 கப்பு அல்லது 2.25 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அது கொஞ்சம் நேரத்துக்கு கொதித்து சரியான பக்குவத்துக்கு வந்து உங்களுக்கு 2 கப்பாக கிடைக்கும். இப்போ இது மாதிரி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை மிதமான தீயில வச்சு ஒரு 15-20 நிமிஷத்துக்கு போல் நல்லா கொதிக்க விட போகிறோம். இந்த பருப்பு கீரையில் இந்த மாதிரி சூப்பும் வச்சு குடிக்கலாம். அதே மாதிரி புளி சேர்த்து கடையலாம், பருப்பு சேர்த்து கடையலாம். எப்படி செஞ்சாலும் ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். நான் இந்த மாதிரி பெரும்பாலும் சூப் தான் போடுவேன். குழந்தைங்க வந்து மற்ற மாதிரி செஞ்சால் அவ்வளோக்கா சாப்பிட மாட்டாங்க. ஆனால் சூப் வச்சு கொடுத்தா குடிச்சிடுவாங்க. இந்த மாதிரி நல்லா கொதி வர ஆரம்பித்ததுக்கப்புறமா இந்த கீரையை நல்லா கிளறி விடுங்க அப்பப்போ. ஏன்னா அது ஓரமாக ஒதுங்கி போயிடுச்சுன்னா அதோட சத்துக்கள்லாம் முழுசாக இறங்கி இருக்காது. இப்போ ஒரு 15 நிமிஷம் போல் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பெரியவங்க சூப் குடிக்கும் பொழுது இந்த கீரையுடைய வெங்காயம் தக்காளி இதெல்லாம் சேர்த்து குடிச்சுக்கோங்க. இதுவே நீங்கள் குழந்தைங்களுக்கு குடிக்கும் போது அதெல்லாம் சேர்த்து கொடுத்தீங்கன்னா குடிக்க மாட்டாங்க. அதனால் சூப்பை மட்டும் தனியாக வடிகட்டி கொடுத்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி கீரை அந்த கீரையினுடைய தண்டெல்லாம் நல்லா வெந்திருக்கும். அதனால் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது குடிக்கும் பொழுது ரொம்ப சூடாகவும் குடிக்காதீங்க. அதே நேரத்தில் ரொம்ப ஆறி போனதுக்கப்புறமும் குடிக்காதீங்க. இளம் சூட்டோடு குடிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். உடம்புக்கும் ரொம்ப இதமாக இருக்கும். அதே மாதிரி இது குடிக்கிறதுக்கு சரியான நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 11 மணி போல் சாப்பிடலாம். அதே மாதிரி ஈவினிங் டைமில் இளம் சூட்டில் குடிக்கிறதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். தொண்டைக்கு ரொம்ப இதமாக இருக்கும். அதே மாதிரி குடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கொஞ்சமாக பெப்பர் நல்லா ஃப்ரெஷ்ஷாக பொடி பண்ண பெப்பர் தூவிட்டு குடிச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கீரையில் வேறு ஏதாவது ரெசிபி வேணும்னா கூட கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்காக கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு தயவு செஞ்சு ஷேர் பண்ணிவிடுங்க. நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.